ஜனவரி 2026 பிகினிங்லேருந்து இன்னைக்கு வரையிலும் ருப்பி கிட்டத்தட்ட 7% வீக்கன் ஆயிருக்கு. கோல்ட் இஸ் நாட் அ நெசசிட்டி ஆர் வைட்டல் ரெக்குவயர்மெண்ட். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் 1% அவங்க வச்சிருக்கிற கோல்டில் 1% லிக்விடேட் பண்ணாலே கோல்டு வந்து frankly is not a wealth creator. ஹலோ Zebu viewers, நான் உங்கள் விஜய் கண்மணி. கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டேபிளாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பீக்கை தொட்டுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலுமே இப்போ லேட்டஸ்ட்டாக மோடி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்குறத அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, கோல்டோட இம்போர்ட் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உயர்ந்திருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, மேபி கோல்டு ஷார்ட்டேஜ் வருமா, இல்லை இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்குமா, அப்படியே இன்வெஸ்ட் பண்ணனாலுமே எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், மேபி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இடிஎஃப்ஆ இல்லை ஃபிசிக்கல் கோல்டா இல்லை நகை சீட்டான்னு பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு நிதி ஆலோசகர் கிருஷ்ணதாஸ் அவர்கள். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா? சூப்பர் சார், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், மோடி சாரோட ஸ்பீச் தான் பயங்கர வைரலாக போச்சு. அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து கோல்டு வாங்குறத நம்ம குறைஞ்சபட்சம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு பொருளாதார காரணம் என்னவா இருக்கு சார்? மெயினாக வந்து இப்போது ருப்பி வீக்கனிங் மெயின் காரணம். ஸோ ஜாஸ்தி உங்களுக்கு இம்போர்ட்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும், இம்போர்ட்ஸ் எல்லாமே பில்லிங் வந்து டாலரில் தான் நடக்கும். ஸோ டாலரில் நம்ம பில்லிங் நடந்துட்டு இருக்க ருப்பியோட வீக்கனிங் ஃபர்தர் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஹிஸ்டாரிக்கலி லோ லெவல்ஸில் இருக்கோம். லாஸ்ட் 1 இயர் மட்டுமே, 1 இயர் கூட கிடையாது, ஜனவரி 2026 பிகினிங்லேருந்து இன்னைக்கு வரையிலும் ருப்பி கிட்டத்தட்ட 7% வீக்கன் ஆயிருக்கு. நார்மலி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 4% in a இயர் ஆகும். இது வெறும் 5 மாதத்தில் நம்ம 7% ட்ராப் ஆயிருக்கு. இப்படியே போச்சுன்னா மேபி 100 லெவலில் கூட தாண்டலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இந்த ஃபாரெக்ஸ் நம்ம லெவலில் பொறுத்தவரை 100 லெவலில் ஆல்ரெடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் 100 நோக்கி அடுத்த 1 இயரில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நிறைய பேர் பெட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிற லெவலில் ஆயில்ங்கிற இம்போர்ட் வந்து நமக்கு இப்போ ஆல்ரெடி இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ப்ராப்ளம்னால ஆயில் இம்போர்ட் தடைப்பட்டு இருக்கு. ஆயிலெல்லாம் அத்தியாவசியம். கோல்ட் இஸ் நாட் அ நெசசிட்டி ஆர் வைட்டல் ரெக்குவயர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இம்போர்ட்ஸில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கட்டுப்பாடு வைக்க முடியும். அந்த கட்டுப்பாடு வைக்கும்போது நம்ம இம்போர்ட் பில் கம்மியாகும். விச் மீன்ஸ் நம்ம டாலர் பேமெண்ட்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இப்போது இதை என்ன சொல்கிறாங்க, இந்த இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் முன்னாடி 6% இருந்தது, இப்போ 15% ஆயிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து கோல்டு இம்போர்ட்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு. ஸோ அது இம்போர்ட் டியூட்டினால. ஸோ மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு, கோல்டு பர்ச்சேஸை கம்மி பண்ணுங்க, அதனால இம்போர்ட்டுக்கான அவசியம் குறையுங்கிறதையும் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சிருக்காரு. ஆமாம் சார். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இம்போர்ட் டியூட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 to 15% அந்தளவுக்கு ஒரு உயர்வு இருக்குது. இந்த உயர்வு எதனால்? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, மேபி எல்லா இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, மேபி கோல்டோட ஷார்ட்டேஜ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையா சார்? கோல்டோட ஷார்ட்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா அது கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் நமக்குள்ளேயே இருக்குது. ஆக்சுவலி இம்போர்ட் டியூட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு காரணமே அந்த இம்போர்ட்டை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு. 6% 15% கிட்டத்தட்ட மோர் தென் ஆல்மோஸ்ட் 150% ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் இம்போர்ட்கான ஒரு செக், நீங்கள் இம்போர்ட்டை தேவையில்லாமல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இம்போர்ட் நீங்கள் இந்த ரேட்டில் பண்ணீங்கன்னா தென் ஹையர் ரேட்டில் கஸ்டமர்ஸ்க்கும் பில் பண்ண வேண்டியது இருக்கும். அது கஸ்டமர்ஸ் தான் பாஸ் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் கஸ்டமர்ஸுமே அந்த லெவலில் வாங்குறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கும் இருக்காது. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இம்போர்ட் டியூட்டி மூலமாக கொண்டு வராங்க. தட்டுப்பாடு ஏன் வராதுன்னா, கோல்டு ரிசர்வ்ஸ் இந்தியாவில் ரிசர்வ்ஸ் ஜுவல்லரியாக இருக்கிற ஸ்டாக் வந்து பெரிய லெவலில் இருக்குது. அதாவது ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் 1% அவங்க வச்சிருக்கிற கோல்டில் 1% லிக்விடேட் பண்ணாலே இம்போர்ட்டுக்கான அவசியமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த லெவலுக்கான ஜுவல்லரி ஸ்டாக் நம்மகிட்ட இருக்குது. ஆல்ரெடி ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் கவர்மெண்ட்லாம் சேர்ந்து என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, ஐடிலாக இருக்கிற கோல்டு ஜுவல்லரியை லிக்விடேட் பண்ணி மானிட்டைஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, நம்ம வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ண வேணாம். உள்ள ஐடிலாக இருக்கிற கோல்டையே இவங்க மானிட்டைஸ் பண்ணதுக்கு மக்கள் வெளியே வந்து அவங்க லிக்விடேட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா இதுவே போதும், இம்போர்ட்டுக்கான அவசியமே இல்லாமல் போயிடும். ஓகே சார்.
சார் இப்போ இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, அதே மாதிரி பிஎம்மோட ஸ்பீச் இப்படி இருந்தாலுமே இப்போ இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா கோல்டில் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா இடிஎஃப்ஆ இல்லைனா வந்து கோல்டு சாவரன் பாண்ட்ஸா, எது வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? கோல்டை பொறுத்தவரைக்கும் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கான முக்கியத்துவம் எப்போவுமே இருக்குது. அசட் அலோகேஷன் பார்க்கும்போது முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம்னா எப்போவுமே 10 to 15% வரையிலும் கோல்டு. அது வந்து சந்தை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில 5% வச்சுக்கலாம். கோல்டு வந்து ஒரு அட்ராக்டிவ் ரிட்டர்ன், அதோட டிபெண்டபிள் ஆர் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் பீட்ஸ் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் வந்து அஃப்கோர்ஸ் இந்தியாவில் பொறுத்தவரை இப்போ இன்ஃப்ளேஷன் இன் செக்கில் தான் இருக்குது. ஈவன் ஃபியூவல் ப்ரைஸஸ் ஏறினதுக்கு அப்புறமும் அவர் இன்ஃப்ளேஷன் இஸ் ஸ்டில் அண்டர் செக். பட் இன்ஃப்ளேஷனோட ஜென்ரல் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டிவ் நம்பர் நம்ம எடுக்கிறது 6%. ஸோ அந்த 6% கோல்டு லாங் டேர்மில் பீட் பண்ணும். when I say லாங் டேர்ம், எவ்ரி இயர் பீட் பண்ணா கிடையாது, லாங் டேர்மில் பீட் பண்ணும். அதே மாதிரி ஒரு 10 years 15 years எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டில் நம்ம ஒரு கேரண்டீட் நம்பர் ஆர் ஒரு இந்த நம்பர் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்கிற நம்பருங்கிறது 8 to 9%. ஸோ இந்த 8 to 9% வாய்ப்பு இருக்கிற டைமில் உங்களோட கோல்டு எக்ஸ்போஷரை அரௌண்ட் 5% வச்சுக்கலாம். இந்த ரிட்டர்ன் மிஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற டைமில் நீங்கள் 10 to 15% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கோல்டில். ஸோ இப்படி தான் நீங்கள் அசட் அலோகேஷன் வச்சுக்கணும். விச் மீன்ஸ் எந்த சூழ்நிலையிலும் கோல்டு ஜீரோவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த சிச்சுவேஷன் இப்பவும் பொருந்தும். ஸோ கோல்டை பொறுத்தவரை ஜீரோ இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் 5% வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், மறுபடியும் என்ன சொல்கிறோன்னா லாஸ்ட் 3 yearலையோ 2025லையோ வந்த ரிட்டர்னை எக்ஸ்பெக்ட் பண்ணி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மனசில் இப்போ 8 to 9% வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்துன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. லாங் டேர்ம் மறுபடியும் கோல்டை வந்து அடுத்த 3 மாதத்துக்காகவோ 6 மாதத்துக்காகவோ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு தேவை இருக்குது, அந்த காசு இப்போ கையில் இருக்குது, அதை நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ரிட்டர்ன் பார்த்துட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா ஒரு வேளை ஏமாற்றம் வரலாம், நெகட்டிவாக கூட போகலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த கான்ஃப்ளிக்ட் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு மேஜர் ரீசன் கோல்டு வந்து இப்படி ஒரு அன்சர்டன் சிச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு. ஏன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஜாஸ்தியாகும், இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கோல்டு வில் பிகம் அன்அட்ராக்டிவ். ஸோ அந்த சிச்சுவேஷன் இருக்கிறது வரையிலும் கோல்டு ஒரு பெரிய மூவ்மெண்ட் காமிக்காது. பட் அசட் அலோகேஷனில் அதுக்கான எசென்ஷியல் அலோகேஷனான 5% எப்பவுமே இருக்கணும். ஸோ இப்படி பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுமே தவிர don't expect that super extraordinary returns of the last 3 years to come from gold. அது இப்போதைக்கான சூழ்நிலையில் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி 5% வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸஸை மார்க்கெட் ப்ரெடிக்ஷனை நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு மல்டி அசெட் ஃபண்ட். இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சந்தை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்டில் 5% வச்சுக்கலாம், இல்லை 15% வச்சுக்கலாம். அதாவது கோல்டுக்கான வாய்ப்பு, வளர்ச்சி வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த ஃபண்டே கோல்டில் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்கும், வாய்ப்பு கம்மியாக இருக்கும்போது கம்மி பண்ணிக்கும். ஸோ இந்த 5% மட்டும் நீங்கள் ஒரு கோல்டு ஃபண்டாகவோ கோல்டு இடிஎஃபாகவோ வச்சுக்கோங்க. மறுபடியும் அதை ஜுவல்லரியாக தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜுவல்லரியாக பத்திரமா பூட்டி எல்லாம் லாக்கரில் காசு கொடுத்து அதுக்கும் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் கோல்டு வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறீங்கன்னா எந்த ஃபிசிக்கல் ஃபார்மும் தேவையில்லை. எலக்ட்ரானிக் ஃபார்ம், எந்த பயமும் இல்லை, திருட்டு பயம் இல்லை, லாக்கருக்கான காசு கொடுக்காம எலக்ட்ரானிக் ஃபார்மில் ஒரு இடிஎஃப்லையோ கோல்டு ஃபண்ட்லேயோ வச்சுக்கலாம் அந்த 5%. மிச்சம் இருக்கிற அந்த காசு, அதாவது மார்க்கெட் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கோல்டோட வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது நீங்கள் பண்ணாதீங்க. அது ஒரு மல்டி அசெட் ஃபண்டுக்கிட்ட விட்டுருங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இறக்கம் பண்ணுறதுனால இந்த எக்ஸஸுக்கு அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே சார். சார் இப்போ கோல்டுனாலே வந்து ஒரு வாலட்டிலிட்டி அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இப்போ இந்த இம்போர்ட் டேக்ஸ்லாம் வந்து அதிகரிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு சார். இந்த கரெக்ஷன் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இது வந்து கொஞ்சம் டெம்பரரி கிரைசிஸ் தானா? பர்டிகுலர்லி டெம்பரரின்னு சொல்லலாம். பட் இது வந்து கனெக்டட் டு தி கான்ஃப்ளிக்ட். அந்த கான்ஃப்ளிக்ட் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு கிளியர் பாத் வரும். அது வரையிலும் வாலட்டிலிட்டி இருக்கும். அதாவது ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் செட்டில் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் வர்ற டைம்லலாம் கோல்டு கொஞ்சம் மேலே போகும், சில்வரும் மேலே போகும். அந்த வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதெல்லாம் கிளாரிட்டி இல்லாத சிச்சுவேஷனில் கோல்டு ஸ்டாக்னண்ட்டாக இருக்கலாம். வாய்ப்பு கம்மியாக இருக்கு, இல்லை இது கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வரும்போதெல்லாம் அது நெகட்டிவாக போகுது. இப்படி தான் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இப்போதைய மூவ்மெண்ட் பெருவாரியாக பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷனை பொறுத்து, கான்ஃப்ளிக்டை பொறுத்து தான் இருக்குது. இது செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட கிளியர் மூவ்மெண்ட் தெரியும். அண்ட்
இப்போதைக்கு என்ன வாய்ப்புனா இந்த செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கோல்டு ப்ராபப்ளி கேன் ஸ்டில் ஹாவ் அ டீசென்ட் மூவ், நாட் தி மூவ் ஆஃப் தி லாஸ்ட் 3 years. இட் கேன் ஸ்டில் ஹாவ் அ லோவர் டபுள் டிஜிட் ரிட்டர்ன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, லாஸ்ட் இயரை பார்த்துட்டு இப்போ கோல்டில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இப்போ ஸ்டேபிளாக தான் இருக்குன்ற மைண்ட் செட் வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே சார். சார் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பழைய தங்கத்தை வந்து புதுசாக வாங்க பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கட்டும், இல்லைனா வந்து கோல்டில் நகை சீட்டு வந்து போட்டிருப்பாங்க சார், அவங்களோட நிலைமையில என்ன ஆகும் சார்? நிறைய பேர் இந்த நகை சீட்டு போட்டிருக்கவங்க பர்டிகுலர்லி இந்த இம்போர்ட் செக் வச்சுருக்காங்க, நிறைய கோல்டு வாங்க வேணான்னு சொன்னதுனால நம்ம கோல்டு தேவைக்காக தான் போட்டிருக்கோம். ஃப்யூச்சரில் என்றைக்காவது கோல்டு தேவைப்படும் போது வாங்குறதுக்காக தான் சேமிப்பு போடுறாங்க. அந்த டைமில் தங்கம் தேவையான அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற யோசனைலாம் இருக்காங்க. அந்த தட்டுப்பாடு இந்தியாவில் வரவே வராது. நம்ம வந்து மூட்டை மூட்டையாக வச்சுருக்கோம், எல்லா வீட்லேயும் இருக்குது, பரவலாக இருக்குது. எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மக்கள். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 1% அவங்க இங்கே வச்சுருக்கிறதுல 1% இருந்தால் ஒரு வருஷத்துக்கே இம்போர்ட் தேவையில்லை. அந்த லெவலுக்கு கோல்டு நம்மக்கிட்டே இருக்குது, நம்ம சிஸ்டம்லேயே இருக்குது. கவர்மெண்ட் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வே ஆஃப் மானிட்டைசிங் இட். ஸோ முன்னாடி நமக்கு சாவரின் கோல்டு பாண்ட்லாம் இருந்தது, அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர் தி அசோசியேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து தே வில் ஃபைண்ட் அ வே டு மேக் யூ செல் யுவர் ஐடில் கோல்டு. அந்த ஐடில் கோல்டு நமக்கே தெரியும், அதாவது 50 பவுண்ட் வச்சிருக்கிற வீட்லேயும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறதே ஒரு 10 பவுண்டாக தான் இருக்கும். அதுவே அதிகபட்ச நம்பர். மற்ற நேரம் எல்லாமே இது ஐடிலாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஒரு சிஸ்டம், அது வே ஆஃப் லிக்விடேஷன் வந்து ஜுவல்லர் சைட்லேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்ததுன்னா இந்த நகைகள்லாம் வெளியே வரும், லிக்விடேஷனுக்கு வருவாங்க. அண்ட் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் நிறைய பேர் என்னென்னா இது கோல்டை பொறுத்தவரைக்கும் நிறைய ஓவர் இன்வெஸ்டடாக தான் இருக்காங்க. பர்டிகுலர்லி தி நியூ ஜென்ரேஷன் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தி அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கோல்டே கம்மி தான் நியூ ஜென்ரேஷனை பொறுத்தவரைக்கும். அண்ட் இந்த அவங்க வந்து முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்கிட்ட இருந்து இவங்க இன்ஹெரிட் பண்ண கோல்டெல்லாம் இருக்கும்ல, அது கையில் இருந்ததுன்னா இப்படி ஒரு லிக்விடேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அட்ராக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தே ஆர் டெஃபினெட்லி வில்லிங் டு டூ நாட் ஒன்லி 1%, 5%, 10% அதுக்கு மேலேயே கூட லிக்விடேட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கோல்டை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நாடி போகிறாங்க. அதுதான் ஈக்விட்டியில் ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, கிரிப்டோ மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கூட போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஹை ரிட்டர்ன் ப்ராடக்டை தான் நாடுறாங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஒரு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்ததுன்னா பர்டிகுலர்லி யூத் வந்து பெருவாரியாக போய் கொண்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த ரிசர்வ்ஸ் நமக்கு கோல்டுக்கான தட்டுப்பாடு வரவே வராது. ஐடில் கோல்டு நிறையா இருக்குது, இது வெளியே வரும். இது வந்து மார்க்கெட்டில் தேவையான அளவுக்கு சப்ளை இது கிரியேட் பண்ணிடும். ஓகே சார். சார் நம்ம எப்போவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் அலோகேஷன் பார்க்குறப்போ கோல்டு இல்லைனா சில்வருமே ஆகட்டும் 10 to 15% தான் இருக்கும்னு. ஆனால் இப்போ நிறைய பேர் ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட், பிகாஸ் இந்த ஐப்லாம் வந்தப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் ஓரளவுக்கு ஐடியலான விஷயம், இதுக்கு மேலே போச்சுன்னா கன்ஃபார்மாக இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்குன்னா எந்த பெர்சன்டேஜ் சொல்லுங்கள்? 15% மேக்ஸ், மினிமம் 5%. ஓ, மேக்ஸே 15 தான், அதுக்கு மேலே போகவே கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் டெட் இருக்குது, ஈக்விட்டி இருக்குது, ஈக்விட்டியில் டைரக்ட் ஈக்விட்டி இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, டெட்லேயே பாண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போது கோல்டுமே எதுக்காக இது சொல்கிறோன்னா, ஈக்விட்டியாக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், எந்த அசெட் கிளாஸாக இருக்கட்டும், அதுக்கான ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே போகிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. எதனாலனா பர்டிகுலர்லி கோல்டு, டெட்டுக்கு பெரிய ஓரளவுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும். டெட் பொறுத்தவரை பெரிய நெகட்டிவ் ரிட்டர்ன் போகுது, ஈக்விட்டியும் நெகட்டிவ் ரிட்டர்ன் போகும், கோல்டுமே நெகட்டிவ் ரிட்டர்ன் போகும். 5 years எல்லாம் கூட ஒரு 5 year ஃபுல் டெனரில் கூட கோல்டு நெகட்டிவ்ல இருந்திருக்கு. இது இன்னைக்கு மறுபடியும் சொல்கிறோம், அந்த 2-3 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அது ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். அதை பற்றி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த நெகட்டிவிட்டி எதுக்கு அப்படின்னு, அது உண்மை. 5 year டைம் பீரியடில் கூட கோல்டு நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் போய் எக்ஸசிவாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் 5 வருஷம் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா யூ ஷுட் நாட் இன்வெஸ்ட். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆர் டிபெண்டபிள் ரிட்டர்ன்கிறது 8 to 9% தான். அண்ட் இன்ஃப்ளேஷனுக்கான ஹெட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம், எவ்ரி இயர் கிடையாது, ஒன்லி ஆன் லாங் டேர்ம் பேசிஸ் இதுக்கெல்லாம். அண்ட் கோல்டு இஸ் அ நான் ஈல்டிங் அசெட், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஷேரை பொறுத்தவரை டிவிடெண்ட் வரும், கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் வந்ததுன்னா டிவிடெண்ட் வரும், டெட்லேயும் அப்படி தான் ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் எஃப்டிலையும் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி எந்த ஈல்டுமே தராத ஒரு நான் ஈல்டிங் அசெட் கோல்டு. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், 5%, நாட் அட் ஆல் மோர் தென் 15%. அண்ட் இந்த 15%ல்
கொஞ்சம் எக்ஸஸ் ரிஸ்க் அப்படைட் இருக்கிறவங்க, அதிகப்படியான ரிஸ்க் எடுக்க முடிஞ்சவங்க இந்த 15%ல ஒரு அப் டு 5% வரையிலும் சில்வர் கூட வச்சுக்கலாம். பட் இந்த 2 கமாடிட்டியும் சேர்த்து ப்ரெஷஸ் மெட்டலும் சேர்த்து நாட் மோர் தென் 15% அட் ஆல். ஆனால் சார் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா இன்வெஸ்டர்ஸே ஒரு 50% வந்து கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணவங்களும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்க பண்ணுறது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல். அவங்களுக்கான சொல்லுவாங்க எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிட்டர்ன்ஸ் தான் வந்துட்டு இருக்குன்னு. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? இது வந்து இந்த சக்ஸஸ் வந்து கோல்டை பொறுத்தவரையிலும் ஒரு ஒருதலை பட்சமான எண்ணம். அது என்ன எதனால் ஒருதலை பட்சம்னு சொல்கிறேன்னா, கோல்டை பொறுத்தவரையிலும் நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட். ஈக்விட்டி வந்து கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட் இல்லை. ஈக்விட்டி இஸ் ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். யூ டோன்ட் கன்சியூம் இட். கோல்டை நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால கோல்டோட ப்ரைஸ் நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். 3000 ரூபாய்க்கு வாங்கினேன், 4000 ரூபாய்க்கு வாங்கினேன், 5000 ரூபா வாங்குறேன்னு நீங்கள் உங்கள் பில்லை பார்க்காமலே சொல்வீங்க. ஆமாம் ஆமாம். கோல்டோட உள்ள அந்த அட்டாச்மெண்ட் இஸ் ஹை, அஃபினிட்டி இஸ் ஹை, அண்ட் இதனாலேயே கோல்டு ப்ரைஸஸ் கெட் வெரி ஸ்ட்ராங்லி ரெஜிஸ்டர்ட். அதனால கோல்டு 5 வருஷத்தில் டபுள் ஆகலாம் சார், நான் 10 வருஷத்தில் கூட டபுள் ஆகலாம். 10 வருஷத்தில் டபுள் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. 10 வருஷத்தில் டபுள்னா அது வெறும் 7% தான் ரிட்டர்ன். ஆனால் 10 வருஷத்தில் டபுள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு நீங்கள் ஈக்விட்டியை பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷத்தில் டபுள் ஆகிருக்கும். 12% 13% கொடுத்துருக்கோம். இது கன்சியூம் ஆகிறதுனால இந்த நம்பர் உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகிறதில்ல, இதை நீங்கள் அப்ரிஷியேட்டும் பண்ணுறதில்ல. கோல்டுக்கு வந்து ஒரு எப்போவுமே ஒரு பயாஸ் இருக்குது. அது ஒரு பயாஸோடையே பார்க்குறாங்க, அதுலேருந்து வர ரிட்டர்னை அபரிமிதமாக சொல்கிறாங்க. இதுதான் உண்மையை தவிர ரியல் டேர்மில் ஒரு ஒன்லி திங் இஸ் த லாஸ்ட் 25 years which has worked in favor of gold is gold நிஃப்டியாவே பீட் பண்ணியிருக்கு லாஸ்ட் 15 year ரிட்டர்னில். ஆனால் நிஃப்டி மட்டுமே ஈக்விட்டி இல்லை. ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில், ஒரு கன்சர்வேட்டிவ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கோல்டை விட எக்ஸஸ் 2-3% CAGR கொடுத்துருக்கு ஆனுவலைஸ் பேசிஸில். இதை மக்கள் கோல்டை அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதே இல்லை. கோல்டுக்கு மேலே இருக்கிற அந்த கண்மூடித்தனமான ஒரு அட்டாச்மெண்ட்னால அந்த நம்பர்ஸ் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆனதுனால அதை ரொம்ப புகழ்த்தி பேசுகிறோமே தவிர அதை விட லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட் வில் டெஃபினெட்லி கிவ் மோர் ரிட்டர்ன்ஸ். அது மறந்துட வேணாம். அது உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிறதில்ல. அது உங்கள் கோல்டு அளவுக்கு உங்களுக்கு பெருந்தன்மையாக அதை அப்ரிஷியேட் பண்ண முடியல, பண்ண தெரியலங்கிறது தான் உண்மையை தவிர that is the best return in the long term for you to deliver and get very good inflation adjusted and post tax returns. ஓகே சார், நீங்கள் அப்ரிசியேஷன் பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க. இப்போ எல்லாருக்குமே மைண்ட் செட் என்னென்னா ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணணும், ஒரு லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்படி வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு கோல்டு இருந்தால் தான் வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா, அது இல்லைனாலும் பண்ண முடியுமா? கோல்டு வந்து ஃப்ராங்க்லி இஸ் நாட் அ வெல்த் கிரியேட்டர். கோல்டு வந்து வெல்த் கிரியேட்டரே கிடையாது. அதை வந்து அதுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும், அதுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும்னா இட்ஸ் ஒன்லி எ ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். அது மட்டும்தான். இட்ஸ் வெல்த் கிரியேட்டர் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எதுக்கு சொல்கிறோன்னா, ஐ மீன் கோல்டு நெகட்டிவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பாசிட்டிவ் ரொம்ப ரேரான சுச்சுவேஷனில் ஒரு 70% 30% ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு 25 years டைம் பீரியட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுக்கறது வந்து மேபி ஒரு 7 years 8 years இருக்கும். ஈக்விட்டியை பொறுத்தவரைக்கும் அந்த டபுள் டிஜிட் ரிட்டர்ன் வந்து 25 yearsல மோர் தென் 15 years இருக்கும். அட்லீஸ்ட் 15 years அந்த டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அதோட வெல்த் இம்பேக்ட் வந்து கோல்டு வந்து ஒரு 25 வருஷத்தில் 20 மடங்கு அப்ரிஷியேட் ஆச்சுன்னா ஈக்விட்டி வில் டூ கன்சர்வேட்டிவ்லி 80 to 100 times. அந்த காம்பவுண்டிங் இம்பேக்ட் நான் சொல்கிறது, if you have a good spread between large cap, mid cap and small cap stocks and funds and a good exposure into global stocks and global funds, இதெல்லாம் இருந்ததுன்னா அது 20 மடங்கு ஆகிற டைமில் இது 80 மடங்கு 100 மடங்கு கூட ஆகும். அதுதான் வெல்த் கிரியேஷன். ஸோ வெல்த் கிரியேட்டருங்கிற டேகு கோல்டுக்கு பொருந்தாது. ஓகே சார். ஸோ கோல்டு அந்த இம்போர்ட் டாக்ஸஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா விஷயங்களுமே பேசிட்டோம், வெல்த் கிரியேஷன் வரைக்கும் நம்ம பேசிட்டோம். தேங்க்யூ ஃபார் திஸ் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கோல்டு வந்து நீங்கள் கண்மூடித்தனமாக அந்த 1 year பார்த்து ரிட்டர்ன்ஸ் வச்சு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பட் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு டீசென்ட் ஆப்ஷன் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்துருந்தாரு. ஸோ கோல்டை பற்றி இல்லைனா வேறு ஏதாவது டாபிக் பற்றி உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட் என்னன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு Zebu யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.